Hi students, இப்போ நம்ம 4th chapter electromagnetic induction பத்தி பார்க்க போறோம். First இந்த electromagnetic induction அப்படிங்கிற டாபிக் போறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல என்ன பார்த்தோம்? The number of electric field lines crossing through the given area அப்படின்னு பார்த்தோம். அங்க பார்த்த எலக்ட்ரிக்ங்கிற வேர்டை எடுத்துட்டு இங்க அப்படியே என்ன பண்ண போறோம்? மேக்னெட்டிக். இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. அந்த மைக்கேல் ஃபாரடே தான் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணார். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா நார்மலி. கொடுக்கப்பட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை, அதுதான் காந்த பாயம்னு சொல்லுவோம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா the total number of magnetic field lines crossing normally through the given area. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா phi அப்படிம்பாங்க, phi b. தட் இஸ் என்ன சொல்லுவோம்னா b டாட் a. B dot A. Bங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன், Aங்கிறது ஏரியா. அப்ப இதை எப்படி எழுதலாம்? phi equal to BA cos theta அப்படின்னு எழுதலாம். BA cos theta. அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது என்னன்னா it is the scalar quantity. இதோட யூனிட் என்ன? டெஸ்லா. இந்த யூனிட் என்ன? டெஸ்லா. இல்லைன்னா வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த கான்செப்ட் அப்படிங்கும்போது ஆம்பியர் அண்ட் ஓர்ஸ்டட் என்ன சொன்னாங்க? whenever the current is passing through the circuit, magnetic field is created around it. ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வழியா நீங்க கரண்ட்டை பாஸ் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட்டை பாஸ் பண்ணா அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. அது அப்படியே ஃபாரடே ரிவர்ஸா திங்க் பண்ணார். If the magnetic field applied to the closed circuit is changed, what happens? ஒரு மூடிய சுற்றோடு தொடர்புடைய காந்தப்புலத்தை மாற்றுவதால் என்ன நிகழுது? Whenever the magnetic flux linked with the closed circuit is varied, an induced current and induced EMF is produced in the circuit. இந்த மாதிரி ஒரு மூடிய சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாயம் மாறும் பொழுது அச்சுற்றினில் ஒரு தூண்டு மின்னோட்டமும் ஒரு தூண்டு மின்னியக்கு விசையும் தூண்டப்படுகிறது. நீங்க அதுக்கு பேட்டரியோ இல்ல வேற எந்த கரண்ட் சோர்ஸோ கொடுக்க வேணாம். அந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்கு நீங்க அப்ளை பண்ற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ஜஸ்ட் வேரி பண்ணுனீங்கன்னாலே அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த சர்க்யூட்ல ஒரு கரண்ட்டையும் EMF-ஐயும் ப்ரொடியூஸ் பண்ணுது. That current is called induced current. That EMF is called induced EMF. தூண்டப்பட்ட மின்னோட்டம், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. ஒரு மூடிய சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாயத்தை மாற்றுவதால் அச்சுற்றில் உருவாக்கப்படும் மின்னோட்டத்துக்கு பேர் தூண்டு மின்னோட்டம், அந்த மின்னியக்கு விசைக்கு பேரு தூண்டு மின்னியக்கு விசை. இந்த மாதிரி ஒரு சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாயத்தை மாற்றுவதால் அதில் மின்புலத்தை உருவாக்குறோம் இல்லையா, அதுக்கு பேரு மின்காந்த தூண்டல். The process of producing the electricity by varying the magnetic field associated with the closed circuit, that is called electromagnetic induction. புரியுதா? ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல நம்ம அசோசியேட் ஆகுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வேரி பண்றதுனால the process of producing the electricity by varying the magnetic flux associated with the closed circuit, that is called electromagnetic induction. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ராசஸ்ல நமக்கு கிடைக்கிற கரண்ட்டுக்கு பேரு இன்டியூஸ்டு கரண்ட். ஏன்னா அந்த காந்தப்பாயம் போய் அது தூண்டி அந்த காந்த தூண்டல் காரணமாக அது கிடைக்கிறதுனால அது தூண்டப்பட்ட மின்னோட்டம் இன்டியூஸ்டு கரண்ட், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இன்டியூஸ்ட் EMFன்னு சொல்றோம். ரைட்டா? இப்ப மைக்கேல் ஃபாரடே ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு இதுக்கு 2 விதி சொல்லியிருக்காரு. என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாருன்னா he take a coil. இந்த மாதிரி ஒரு லாங் காயில் எடுத்துட்டாரு. This coil was connected to the galvanometer.
காயில ஒரு galvanometer-ஓட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப காயில galvanometer-ஓட கனெக்ட் பண்ணோனே is there any deflection in galvanometer இருக்குமா? ஏன்னா இங்க பேட்டரி எதுவுமே இல்ல, no current source. ஒரு காயில galvanometer-ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப galvanometer-ல no deflection. இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா இங்க ஒரு பார் மேக்னெட்டை வைக்கிறாரு. placing the north pole towards the coil, south pole away from the coil. வச்சோனே now also there is no deflection. இப்ப என்ன பண்ணாங்கன்னா insert the magnet in the coil உள்ளார அந்த மேக்னெட்டை இன்சர்ட் பண்றாரு. அப்படி அந்த மேக்னெட்டை மூவ் பண்ணும்போது due to the relative motion the magnetic flux linked with the coil vary. அங்க வந்து அந்த magnetic field lines என்ன ஆகுது? வேரி ஆகும். இந்த மாதிரி இந்த magnetic field lines வேரி ஆகுறதுனால electromagnetic induction will be produced. There is a momentary deflection produced in the galvanometer. அப்ப வெறும் காயிலும் galvanometer இருந்தப்ப no deflection. ஜஸ்ட் மேக்னெட்டை நீங்க வச்சீங்க அப்பயும் நோ டிஃப்ளெக்ஷன். ஏன்னா மேக்னெட் ஸ்டேபிளா இருக்கும்போது இங்க அசோசியேட் ஆகிற ஃபீல்ட் லைன்ஸ் சேமா இருக்கும். ஸோ அங்க நோ டிஃப்ளெக்ஷன். நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடக்கணும்னா என்ன கண்டிஷன்? the magnetic flux linked with the circuit vary. அதோடு தொடர்புடைய அந்த காந்தப்பாயம் மாறணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆனாதான் அந்த மின்காந்த தூண்டல் நடக்கும். ஸோ இந்த மேக்னெட்டை நீங்க இந்த காயிலுக்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது due to the relative motion between the coil and magnet the flux linked with the coil vary. அப்ப that varying magnetic flux associated with the coil and produce the electromagnetic induction. Hence the induced current is produced in the coil. That current was flows through the circuit. அதனால galvanometer நமக்கு என்ன கிடைச்சது? டிஃப்ளெக்ஷன் கிடைச்சது. அப்படியே இந்த எக்ஸ்பெரிமெண்டை ரிப்பீட் பண்றாரு. he reversed the poles of the magnet. இப்போ வந்து நார்த் போல் வந்து ஃபேசிங் த காயில் ஆகுது. அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி சவுத் போல் ஃபேசிங் த காயில், நார்த் போல் ஃபேசிங் away from the coil. Again it was inserted. Now again the deflection is produced but it is in the opposite direction. முதல்ல எந்த சைடு கிடைச்சதோ அதுக்கு ஜஸ்ட் இப்போ எப்படி கிடைக்குது? ஆப்போசிட்டா கிடைக்குது. அப்புறம் he increased the number of turns இன்க்ரீஸ் பண்றாரு. Now also the deflection is maximum. He increased the speed of the magnet. அந்த மேக்னெட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாரு. அப்பயும் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா கிடைக்குது. இப்போ இது ரெண்டும் என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னா whenever the magnetic flux linked with the closed coil is vary, the magnet induced current and induced EMF is produced in the coil. அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வருது. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாருன்னா he take a pair of the coil. இந்த மாதிரி ரெண்டு காயில் எடுத்துக்கிறாரு. ஒரு காயில்ல ஜஸ்ட் galvanometer கனெக்ட் பண்ணியாச்சு. another காயில்ல ஒரு பேட்டரி and key கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இத பிரைமரி காயில்னு சொல்றோம், இத செகண்டரி காயில்னு சொல்றோம். when the key is pressed, கீயை பிரஸ் பண்ணிட்டேன்னா இந்த காயில்ல சர்க்யூட்ல கரண்ட் போகும். அப்ப the current flowing through the coil produces the magnetic field. இத சுத்தி magnetic flux-ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். This magnetic flux is associated with the secondary. அப்ப the variable current which was flowing through the primary coil produces the varying magnetic field around the coil. இங்க கொடுக்கிறது AC alternating current variable 0 to maximum, maximum to 0, again 0 to negative maximum, negative maximum to 0 னு வரும்போது அந்த variable current வந்து அதை சுத்தி என்ன பண்ணும்? ஒரு varying magnetic field-ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். That varying magnetic flux என்ன பண்ணுது? Associated with the secondary coil. அதனால என்ன கிடைக்குது? டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. சப்போஸ் the current is saturation, இங்க வந்து மேக்ஸிமம் கரண்ட் போகுது. அந்த கரண்ட் சேச்சுரேஷன் கரண்டா இருந்ததுன்னா ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சேச்சுரேஷனா இருக்கும். அப்ப இங்க மேக்ஸிமம் கரண்ட் போனாலும் என்ன கிடைக்காது? டிஃப்ளெக்ஷன். ஏன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆனாதான் அங்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆனாதான் இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்கும். இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆனாதான் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ரைட்டா? அப்ப இந்த ரெண்டு கன்க்ளூஷன்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு லாஸ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா whenever the magnetic flux linked with the closed circuit is varied and EMF is induced in the circuit, that EMF will remain in the circuit so long as the change in flux linked with it. அப்ப ஒரு மூடிய சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாயம் எப்பொழுதெல்லாம் மாறுபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சுற்றில் ஒரு காந்த தூண்டல், மின்காந்த தூண்டல் தூண்டப்படுகிறது.
அந்த தூண்டப்பட்ட மின்னோட்டமானது சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாய மாறுபாடு உள்ளவரை நீடிக்கும். புரியுதா? whenever there is a magnetic flux change, an EMF is induced in the closed circuit, that induced EMF remains in the circuit so long as the change in flux retained in the circuit. புரியுதா? Second thing, the magnitude of the induced EMF is directly proportional to the rate of change of magnetic flux linked with it. E is equal to d phi by dt. ஒரு சுற்றோடு தொடர்புடைய அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் எண்மதிப்பானது அதில் ஏற்படக்கூடிய காந்தப்பாய மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். The magnitude of the induced EMF is always directly proportional to the rate of change of magnetic flux linked with the circuit. இது ரெண்டும் தான் Faraday's laws of electromagnetic induction. இப்போ Faraday சொன்னதுல magnitude மட்டும் சொன்னாரு. Lens அப்படிங்கறவர் என்ன சொல்றாருன்னா, the direction of the induced EMF E is equal to minus d phi by dt. அப்ப இத வந்து வரம் கொடுத்தவங்க தலையில கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது உருவாக காரணமானது இந்த காந்தப்பாய மாற்றம். எப்பவுமே நம்ம வளர்ந்தோடனே என்ன பண்ணுவோம், யார் நமக்கு உதவுனாங்களோ அவங்க எதுப்போம், வரம் கொடுத்தவங்க தலையில கைய வைப்போம். அதே மாதிரி தான் the direction of the induced EMF is always opposite to the direction of the change in magnetic flux. It always opposes the cause which produces it. தன்னை உருவாக்கிய அந்த காந்தப்பாய மாறுபாட்டை எதிர்க்கும் வகையில தான் இந்த தூண்டு மின்னியக்கு விசையின் திசை இருக்கும். புரியுதா? The direction of the induced EMF is always in the opposite direction of the change in flux, which is the cause for producing the induced EMF. அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கின்ற வகையில் தான் அதோட திசை இருக்கும். இதுதான் லென்ஸ் லா. இந்த லென்ஸ் லா வந்து எந்த லாவை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸ் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்ப நம்ம இதை பார்த்தோம். அப்ப இந்த E இன்டியூஸ் EMI போட்டோம்னா என்ன கிடைக்கும்? minus d phi by dt ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப minus d by dt ஆஃப் இந்த phi பதிலா என்ன போடலாம்? ab cos theta. ரைட். அப்ப இந்த இன்டியூஸ் EMF நீ எப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 3 different ways. First வந்து by varying the area of the coil. Second வந்து by varying the magnetic induction associated with the coil. Third வந்து by varying the orientation of the magnetic field with the coil. First அந்த சுற்றோடு தொடர்புடைய காந்த தூண்டலை மாற்றுவதன் மூலம், இரண்டாவது அந்த சுற்றின் பரப்பை மாற்றுவதன் மூலம், மூணாவது சுற்றோடு தொடர்பு கொண்டுள்ள அந்த காந்தப்பாய மாற்றம், அடுத்தது அதனுடைய ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம். அப்ப இந்த கேள்வி ரிப்பீட்டடா 2 மார்க்ல கேட்பாங்க. What are the methods of producing induced EMF? தூண்டும் மின்னியக்கு விசையை தூண்டும் முறைகள் யாவை? சுற்றோடு தொடர்புடைய காந்த தூண்டலை மாற்றுவதன் மூலம், சுற்றின் பரப்பை மாற்றுவதன் மூலம், கம்பிச்சுருளின் திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம். இந்த 3 எதுனா 2 மார்க். The induced EMF is produced by varying the area associated with the coil, varying the magnetic flux associated with the coil, varying the orientation of the coil with the magnetic field. ரைட்டா? அப்ப எப்படி மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வேரி பண்ணனா கிடைக்குது? அப்ப அந்த a cos theta கான்ஸ்டன்ட், அப்ப என்ன கிடைக்கும்? dB by dt. அப்ப E equal to minus a cos theta into dB by dt. அப்ப இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? by switch on the circuit, switch off the circuit. டக்குன்னு switch off பண்றது, ஆன் பண்றது. moving the magnet towards the circuit, away from the circuit. அதே மாதிரி increase the speed of the magnet, decrease the speed of the magnet. இதெல்லாம் செஞ்சனா the B value vary ஆகும். ரைட்டா? அடுத்தது how can you vary the area of the coil? அதுக்கு பேர் என்னன்னா motional induced EMF அப்படினு சொல்லுவோம். motional induced EMF. இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னா motional EMF from Lorentz force அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரானை என்ன பார்த்தோம்? F equal to minus E into V cross B பார்த்துருக்கோம் இல்லையா? minus Eங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், Vங்கிறது வெலாசிட்டி, Bங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்ப இந்த F equal to minus E into V. ஏன் F equal to EQ பார்த்துருக்கோம்ல, ஃபீல்ட் இன்டென்சிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசனுக்கு போயிடணும். F equal to EQ பார்த்துருக்கோம், அதை E into E.
அப்ப இதுவும் ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான் தான், இதுவும் ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான் தான். அப்ப ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த மைனஸ் பிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? மைனஸ் பி கிராஸ் பிக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப இது என்ன ஆகும்? இந்த ஈயும் கேன்சல் ஆகிடும். அப்ப இ வேல்யூ என்ன ஆகும்? v கிராஸ் b. a கிராஸ் b னா நமக்கு என்ன தெரியும்? vb sin θ. இங்க இது வந்து பர்பெண்டிகுலர், θ வேல்யூ என்ன? 1. அப்ப e is equal to என்ன கிடைக்கும்? vb கிடைக்கும். நமக்கு பொட்டன்ஷியலுக்கும் அந்த ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு ஒரு ரிலேஷன் தெரியும் இல்லையா? e equal to vb அப்படின்னு பார்த்துக்கோமா? இங்க வந்து L வந்து லெங்த், அதனால என்ன பண்றோம்? E is equal to vb into L. That is E is equal to minus VLV. இதுதான் மோஷனல் இன்டியூஸ் EMF. இதுதான் என்ன? மோஷனல் இன்டியூஸ் EMF மைனஸ் VLV. புரியுதா? இதுக்கு அடுத்த டாபிக் வந்து எட்டி கரண்ட். அது வந்து அடுத்த கிளாஸ். ஓகே ரைட்.